Theories of biological evolution. So in this topic we study the Lamarck theory, Darwin's theory, and mutation theory, and fourth one is the modern synthetic theory. So these are the theories asking for in 5 mark questions, so listen carefully. And most of the important questions of objections of this each and every theory is asking in 3 mark question ma. Lamarck's theory is postulated by the Jean-Baptiste de Lamarck. So these are the theories based on evolution. So he's wrote in famous book in Philosophy of Zoology in year 1809. So what are the two principles is based on the Lamarckian theory? The first theory is theory of use and disuse, and second one is the theory of inheritance of acquired characters. ஸோ இது என்ன யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னால், ஸோ இப்போ வந்து ஜிராஃபி வந்து கழுத்து வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து லீஃப் எல்லாம் மேலே இருந்ததுனால, ட்ரீஸ்லேருந்து பறித்து சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா அதனுடைய நெக் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுச்சு. ஓகே, பட் இன் லிம்ஸ் டிஸ்யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா லிம்ஸ் இன் ஸ்னேக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து லிம்ஸ்னால நடந்தாங்களாம். ஆஃப்டர் வந்து அது டிஸ்யூஸாக இருந்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, அந்த லிம்ஸ் எல்லாம் நாளடைவில் வர எவல்யூஷன்ஸில் சேஞ்ச் ஆயிடுச்சு. தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இன் லமார்க்கியன். ஓகே, ஸோ செகண்ட் தியரி என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் கேரக்டர்ஸ். அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே டூரிங் த லைஃப் டைம் ஆன் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் அக்யூரேட் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் வந்து டெவலப்ட் ஆகுது நம்மளோட லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் த அக்வைர்ட் கேரக்டர்ஸ். அதுதான் என்னவா மாறும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டடாக மாறும் அப்படிங்கிறது இவருடைய செகண்ட் பிரின்சிபல். Okay, I already said that the use of and the disuse theory. So the organisms will often increase in size, that is examples of giraffe, and some of the organs are not used and it will be day later disintegrate or degenerate, that is the absence of limbs in snakes of for disuse theory. The second theory is theory of inheritance of acquired characters. So the characters are developed during the lifetime on organisms, that is called as the acquired characters. So what are the characters during the lifetime it will be developed, that is it will be inherited to the next generations. So this is the important 3-mark question. What are the main objections of Lamarckism? ஏன் Lamarckism theory அகெயின்ஸ்டாக சொன்னாங்க அப்படின்னா, லமார்க்ஸ் வந்து என்ன சொன்னார், பேஸ்ட் ஆன் அக்வைர்ட் கேரக்டர்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணார். ஆனால் அந்த அக்வைர்ட் கேரக்டர் டிஸ்ப்ரூவ் பண்ணார் யார் அப்படின்னா ஆகஸ்ட் வெய்ஸ்மன். Who is the name of the person is objection of Lamarckism, that is the August Weismann தான் என்ன பண்ண disproved the theory of acquired characters. Lamarckஸோட செகண்ட் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, theory of acquired characters, அதை டிஸ்ப்ரூவ் பண்ணார். எப்படி அப்படின்னா இவர் என்ன பண்ணார், 20 ஜென்ரேஷன்ஸாக ஒரு மைஸ் எடுத்துக்கிட்டார் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு. 20 ஜென்ரேஷன்ஸ் they have to cutting the tails and breeding. அதனுடைய டெய்லை மட்டும் என்ன பண்ணார், கட் பண்ணி அதில் நிறைய ப்ரீடிங் ஜென்ரேஷன்ஸ் நிறையா அதனுடைய ரீப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ எல்லா மைஸ்லேயுமே என்ன இருந்துச்சு அப்படின்னா டெய்ல் இருந்துச்சு. இவருடைய கேரக்டரில் என்ன சொன்னார், எந்த கேரக்டர் வந்து நமக்கு லைஃப் டைமில் இருக்கோ அதுதான் இன்ஹெரிட்டட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதை வந்து இவர் என்ன பண்ணார், மைஸை வந்து எந்த தடவை தான் நம்ம டெய்லை கட் பண்ணாலும் இது வந்து என்ன பண்ணும், அதனுடைய அது வந்து டெய்லை வந்து கட் பண்ண முடியாது, அது இன்ஹெரிட்டட் ஆகாது அப்படிங்கிறத லமார்க்ஸோடைய தியரிக்கு டிஸ்ப்ரூவ் பண்ணார். ஓகே, so Weismann proved that change in the somatoplasm will not be transferred to the, அதுக்கு அவர் என்ன ப்ரூஃப் கொடுக்குறாரு அப்படின்னா somatoplasmங்கிறது என்னது, பாடி செல்ஸில் இருக்க பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், பட் சேஞ்சஸ் இன் த ஜெர்ம் பிளாசம் வில் பி இன்ஹெரிட்டட். ஜெர்ம் பிளாசமில் நோட்டிட்மா, ஜெர்ம் பிளாசம் மீன்ஸ் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, ஜெர்ம் பிளாசமில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஹெரிட்டட் ஆகும். சொமோட்டோபிளாசமில் என்ன ஆகாது, எந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலும் இன்ஹெரிட்டட் ஆகாது. ஸோ தட் இஸ் த வெய்ஸ்மேன் ப்ரூவ்டு. Can you understand? So who is the disproved the Lamarckism theory? August Weismann. அவர் என்ன பண்ணார், 20 generations of mice, 20 generation of அதாவது 20 ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து அந்த இதை வந்து ப்ரூஃப் பண்ணார். ஓகே, அந்த மைஸோட 20 ஜென்ரேஷன்ஸை கட் பண்ணார். கட் த டைல் அண்ட் டு breeding for 20 generations, the all 20 generations having a tail.
So at the end they have to conclude that the Weismann somatoplasm will not be transferred next generation, but changes in the germ plasm means will be inherited. Listen, லமார்க் வந்து 2 தியரியை பண்ணார். ஒன்று வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ், செகண்ட் தியரி இஸ் அக்வைர்ட் கேரக்டர். அதை அப்போஸ் பண்ணவர் வெய்ஸ்மன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை லமார்க்கோடது உண்மை தான் அப்படிங்கிற கேரக்டரை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கோப், ஆஸ்பன், பேக்யார்ட் அண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற 4 பர்சன் வந்து வந்தாங்க. ஸோ இவங்க வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, அடாப்டேஷன்ஸ் இஸ் அ யூனிவர்சல் கேரக்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு அனிமல்ஸ் வந்து ஒரு அடாப்டேஷனுக்காக தன்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நியூவாக வந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ சொமேட்டோபிளாசமில் தான், சொமேட்டிக்கில் தான், பாடி செல்ஸில் வந்திருந்தாலும், ஸோ தீஸ் ஆர் த சொமேட்டோபிளாசம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஒன் ஆஃப் த செக்ரீஷன்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு என்சைம்ஸோ ஒரு ப்ரோட்டீன்ஸோ செக்ரீட் பண்ணி, ஸோ இந்த செக்ரீஷன்ஸ் வந்து த்ரூ த பிளட் வழியாக எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னா, செக்ஸ் செல்ஸ் ஆஃப் ஏ ஜெம் பிளாசமை ரீச் பண்ணி, ஸோ இந்த ஜெம் பிளாசம் மூலமாக தானே ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸில் ஒரு வேரியேஷன்ஸை இந்த மாதிரி இன்ஹெரிட்டட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ somatic cells ஆன கேரக்டர்ஸ் acquired கேரக்டராக இருந்தாலும், these are the somatic cells, it will be producing the secretions. So these secretions it will be passed through the blood to reach the sex cells, and it will be making a inherited in the variations of this offsprings. Can you understand? So this is the neo-Lamarckism is proved the characteristics of the Lamarck principles. Can you understand? So next is Darwin's theory. Charles Darwin explained the theory of evolution in his book. What is the name of the book, ma? The Origin of Species. What is the work of this based on theory of evolution? By natural selection. நேச்சர் வந்து ஒரு ஆர்கானிசமில் நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து லீவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், நேச்சுரல் செலெக்ஷன் இல்லை அப்படின்னா டிஸ்ப்ரூவ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதா இவருடைய மெயின் கான்செப்டே. ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், ஹீ நோட்டடைய நிறையா ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸோடைய ஸ்பீஷீஸோடைய சிமிலாரிட்டிஸு, அதனுடைய அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணார், என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணார். ஸோ ஃபைனலி ஹி ப்ரூவ்ட் த ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம்ஸ். noted fittest organisms only can survive, leave more progenies than the unfit ones through a natural selection. எப்படி வந்து fittest organisms, that is the adaptive organisms only can survive through the natural selections மூலமாக என்ன ஆகுது, fitted organisms மட்டும்தான் can survive in that adaptive characters in environment அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணார். ஓகே, ஸோ டார்வின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணியிருந்தாலும் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு ஆர்கானிசமுமே என்ன பண்ணோம், இன்க்ரீஸிங் அதனுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம், யங் ஒன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 2 விதமானது, இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், இன்க்ரீஸிங் ப்ரீடர் அண்ட் லோயர் ப்ரீடர் அப்படிங்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஷால்மோனா ஃபிஷ் வந்து அதனுடைய லைஃப் டைமில் 28 மில்லியன் எக்ஸை வந்து என்ன பண்ணிடும், ஹேட்ச் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. But in the same, this is the highest breeder, okay, salmona fish. But the lowest breeder elephant, அதனுடைய லைஃப் டைமில் ஒன்லி அதனால் எத்தனை மட்டும்தான் போட முடியும் அப்படின்னா 6 யங் ஒன்ஸ் மட்டும்தான் அதனுடைய லைஃப் டைமில் பண்ண முடியும். ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் 6 மில்லியன் டீசன்டன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் 750 years. 750 வருஷம் வாழ்ந்தாலும், ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி சிக் ஒன்லி ஹேவிங் 6 யங் ஒன்ஸ் தான் அதனால் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ப்ரோடாகிலிட்டி ஆர் ஆஃப் productions. These are the based on fittest organisms can survive is based on natural selection. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாத்துக்குமே என்னது, போராட்டம் வருது. ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய ஃபுட்டுக்கு, ஸ்பேஸ்க்கு, மீட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் நடக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர். காம்படிஷன் எக்ஸிஸ்ட் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ காம்படிஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா 3 waysல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து டினோட் பண்ணியிருக்காரு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ intraspecific struggle. Second one is interspecific struggle. Third one is struggle with the environment. Okay, so the first one is intraspecific struggle. So this is the same species, ஒரே ஸ்பீஷிஸ்க்கு இடையில் நடக்கிற சண்டை.
இன்டர் ஸ்பெசிஃபிக்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்கு இடையில் நடக்கிற சண்டை. இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிறது. ஓகே, இன்டர் ஸ்பெசிஃபிக்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட நடக்கிறது. ஓகே, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரகிள் வித் என்விரான்மெண்ட்னா அந்த ஊரோடு நடக்கிறது. ஓகே, கிளைமேட் வேரியேஷன்ஸ், ஃப்ளட்டு, எர்த்குவேக்ஸ், ட்ரவுட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய ஃபுட்டு, அகாமடேஷன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே, மீட்டிங் எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் மேக்கிங் ஃபார் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் தியரி இஸ் யூனிவர்சல் அக்விவலன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இப்போ 2 இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து எப்படி இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் கூட என்ன இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ சில்ட்ரன் வந்து சேம் பேரண்ட்ஸ்க்கு தான் இருப்பாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் இன் கலராக இருப்பாங்க, ஹைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிஹேவியரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா யூனிவர்சல் அக்வரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ the variations it will be help them to overcome struggle and such variations are passed on to the next generation. ஸோ சில வேரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஓவர் கம் பண்ணிடும். சச் வேரியேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். அது மூலமாக என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஈவன் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கூட என்ன இருக்காது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து அப்போயே நமக்கு யார் சொல்லிட்டாங்க, டார்வின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஓகே, so this is the important one, observations and facts of Darwin's. One is that as origin of species by natural selections. So nature is the most powerful selective force. He compared the origin of species by natural selections to a small isolated group. first இவர் வந்து எதில் ஐசோலேட் பண்ணார் அப்படின்னா சின்ன ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப்லேருந்து தான் கம்பேரிட்டிவ் பண்ணார் origin of species. So at the end Darwin believed that struggle for existence is resulted in சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ ஸ்ட்ரகிள் வந்து நடந்தாலும் அதில் யார் வந்து சர்வைவலாக இருக்காங்க அப்படிங்கிறது நேச்சர் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய தியரி ஆஃப் கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். ஓகே, சச் ஆர்கானிசம்ஸ் பிகம் பெட்டர் அடாப்டட் டு த சேஞ்ச்டு என்விரான்மெண்ட். ஸோ இப்போ ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், தன்னாவே என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் த அடாப்டேஷன்ஸ். Can you understand? So this is the 4 facts or observations or influences of Darwin's theory. So this is one of the important 3 mark questions. What are the objections of Darwinism? So Darwinism வந்து டார்வின்ஸோட கான்செப்ட்ஸ் இது ஃபேக்ட் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ட் பண்ணாங்க. எதை வச்சு அப்படின்னா, ஒன்று வந்து டார்வின் வந்து எதை ஃபெயில் பண்ணிட்டார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷனை, யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொன்னார். ஆனால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயில் ஆகிட்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணார்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர், அரைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலை. Second objections. Third of objections focused on small fluctuating variations. They are mostly non-heritable. ஸோ வந்து ஸ்மால் ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து non-heritable இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபோக்கஸ்டு. நெக்ஸ்ட் வந்து he did not distinguish the somatic and germinal வேரியேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. இங்கே லமார்க்கிசமில் ஜெர்மினல் அண்ட் சொமேட்டிக் செல்ஸை வேரியேஷன் பண்ணியிருப்பாங்களா, இங்கே வந்து என்ன பண்ணலை அப்படின்னா சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினேஷனல் வேரியேஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை அமாங் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் கிடையில. அண்ட் ஆல்சோ he could not explain the vestigial organs over specializations of some of organs like large tusks in extinct mammoths, oversized antlers in the extinct Irish deer. இதெல்லாம் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அவர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. வாட் இஸ் த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்மா, அந்த பொசஸிங் த ஆர்கன்ஸ் பட் நாட் யூஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஸோ இதை பற்றிலாம் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதனால ஸோ இது வந்து அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் இட்ஸ் நாட் அக்செப்ட் த டார்வின் தியரி. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியோ டார்வினிசம் வந்தாங்க. ஓகே, நியோ டார்வினிசம் இல்லை டார்வினோட தியரி வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா.
ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியோ டார்வினிசம். ஸோ நியோ டார்வினிசம்ங்கிறது யார் அப்படின்னா டார்வினியன் எவல்யூஷன்ஸ் வந்து மெயின்லி பேஸ்ட் ஆன் த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன் தான். ஸோ அதை வந்து இவங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாலாக், ஹென்ரிச், ஹேக்கல், வெய்ஸ்மேன் அண்ட் மென்டல். ஸோ தீஸ் ஆர் த பீப்புள்ஸ் தே ஹாவ் டு ப்ரூவ் த டார்வினியன் தியரி by the change in the frequency of genes in population. How it is? Note it ma, change in the frequency of genes in population is due to mutation, variation, isolation and natural selection. So these are the four main process. The நாலு main process வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டார்வினியம் உடைய தியரி வந்து உண்மைதான் அப்படிங்கிறத through the natural selection, the fittest of the organism, survival rate அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. Okay, so next class we will clearly studied about these are the four main process of mutation, variation, isolation and natural selection. Can you understand? Thank you.